into, on, onto. இதுக்கான டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? இப்போ இந்த புக்கை நான் பேக்ல வைக்கிறேன். ஸோ இந்த பேக்ல இந்த புக்கு இருக்குன்னு சொல்றோம். அப்போ there is a book in the bag. There is a book in the bag. பேக்ல இருக்குன்னு தான் சொல்றோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவ அந்த ரூம்ல இருக்கா, இல்ல அவன் அந்த ரூம்ல இருக்கான். ஸோ he is in that room or she is in that room. இன்டுனா அங்க ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நான் இந்த ரூம்குள்ள நடந்து வரேன். ஸோ ஐ வாக்ட் into the room. இங்க ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு இல்லையா, அப்ப இங்க நம்ம into யூஸ் பண்ணோம். இன்னொரு எக்ஸாம்பிள், the cat jumped into the bag. இங்க cat வந்து பேக் உள்ள குதிக்குது. சோ அங்க ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. அப்போ the cat jumped into the bag ன்னு வரும். இப்போ on and onto கான டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஜெனரலா on நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் ஈச் அதர் டச் ஆகும்போது நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். அதேதான் அங்க ஒரு ஆக்ஷன் நடந்தா நம்ம அங்க ஆன் டு யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The book is on the couch. இந்த புக் கவுச்சுக்கு மேல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இங்க எந்த ஆக்ஷனும் நடக்கல. அப்போ the book is on the couch. இப்போ நான் பெண்ணை தூக்கி வீசினேன். கவுச்சுக்கு மேல பெண்ணை தூக்கி வீசும்போது அங்க ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. அப்போ I threw the pen onto the couch. I threw the pen onto the couch. Another example, she jumped onto the bed. She jumped onto the bed. அவ பெட் மேல குதிச்சாங்கும்போது அங்க ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. அப்போ நம்ம அங்க onto யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கீழே காமெண்ட்ல யூஸ்ஃபுல்னு மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்ல டவுட்ஸ் இருக்கோ அந்த டாபிக் நேம மறக்காம காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்களும் ஈஸியா ஒரு பர்சனல் ட்ரெய்னர் ஹெல்ப்போட இங்கிலீஷ் கத்துக்க முடியும். ஸோ நம்மளோட இங்கிலீஷ் ஹவுஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு பயோல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.